ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோயில் ஸ்டைலில் புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு. இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இது தாங்க மேல் பொடி. இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, நிலக்கல்ல, வெள்ளை உளுந்து, பட்டை மிளகா, கட்டி பெருங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சள் பொடியும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரிச்சு விட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேல் பொடியை அதில் நல்லா புறன்னு அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம மேல் பொடியும் அதில் கலந்து விட்டு நம்ம கலந்தோம்னா சூப்பரான புளி சாதம் ரெடி.